RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தேனி கம்பம் பகுதியில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைய வலியுறுத்தி EPS செல்லக்கூடிய வாகனத்தை முற்றுகையிட்டு முழக்கங்கள் எழுப்பப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க நாம் கேட்கலாம். சத்யராஜ், விவரங்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலப்படுத்தும் விதமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இன்று தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகையில் உத்தமபாளையம் அடுத்துள்ள அனுமந்தன்பட்டியில் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள், அதாவது பிரிந்து போன அதிமுக ஒன்று திரண்டு அனைவரும் ஒன்றிணைந்து அதிமுக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அவர் வரக்கூடிய வாகனத்தில் முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். அவ்வாறு கோஷங்கள் எழுப்பும்போது பொதுமக்கள் அந்த கண்டன கோஷங்களில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைந்தால் மட்டுமே தமிழகத்தை மீட்டெடுக்க முடியும் என்று கோஷங்களை எழுப்பின ஏராளமான பெண்கள் இதில் கலந்து கொண்டனர். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் வந்தக்கூடிய காவலர்கள் பெண்களை அப்புறப்படுத்தும் சூழலில் அந்த வாகனமானது அங்கிருந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. தொடர்ந்து அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் அனைவரும் வருகை தந்து அதிமுக கொடியை ஏந்தி பிளக்ஸ் பேனர்களை வைத்துக் கொண்டு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் கோஷங்களை எழுப்பினர். வாகனத்தில் இருந்தபடி எடப்பாடி பழனிசாமி அவர் பார்த்தபடியே அந்த வாகனத்தில் வந்த காவலர்கள் பொதுமக்களை அப்புறப்படுத்தி அங்கிருந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.